ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யாரென்னா என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. தேவிகா பாப்பா எப்போவுமே ஒரு அன்பு கிடைக்கிது அப்படின்னா அது ஈஸியாக கிடைக்காது. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் என் மேலே அதிகமாக அன்பு வச்சுருக்கீங்க. நிச்சயமாக நான் உங்களை சந்திக்கிற ஒரு நாள் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நான் ஆன்லைன் வரல அப்படின்னாலே தேடுற ஒரே ஆள் நீங்கள் தான். வந்துட்டேன். என்னென்னா என் வீட்டுக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னால் ஜுரமாக இருந்தது. காய்ச்சல் அடித்ததுனால சரியாக வீடியோ போட முடியல, எபிசோடும் பார்க்க முடியலை. எனக்கே ரொம்ப கவலையாக தான் இருந்தது. இருந்தாலும் இப்போ தான் கொஞ்சம் க்யூர் ஆகியிருக்காங்க, நல்லா ஆயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தேன். நிச்சயமாக நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைம் ஸ்லாட் நியூ டைம் ஸ்லாட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 11 o'clock அப்படிங்கும்போது நிச்சயமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் எம்என் எண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாகவே இருந்திருக்கலாம். ஏன்னா கதை நகர்வு அப்படி தான் போயிட்டுருக்கு. ராகவ அவளை ஈஸியாக இறந்த மாதிரி காட்டும்போது நிச்சயமாக எம்மன் முடிய போகுதா, என்ன இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு, காவேரிக்கும் சீக்கிரமாக மெமரி வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் இந்த டைம் ஸ்லாட் கொண்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது நிச்சயமாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. டிஆர்பியும் உயர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் என்னென்னா புதுசாக டிஆர்பிக்கு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். அது நான் உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். நிச்சயமாக அப்படி ஒரு வீடியோ போடுறேன். இந்த டைம் ஸ்லாட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட செஞ்சுருங்க.